டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னையில் மசாஜ் சென்டரில் நடந்த போலீசாரின் சோதனைக்கு பயந்து அங்கு பணியாற்றி வந்த இளம்பெண் 2வது மாடியிலிருந்து கீழே குதித்து படுகாயமடைந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், கள தகவல்கள் என்ன? அந்த பெண் தற்போது எப்படி இருக்காங்க? விவரங்கள். சென்னை எத்திராஜ் கல்லூரி சாலையில ஒரு தனியார் கட்டிடத்துல ஒரு ஸ்பாவானது சட்டவிரோதமாக இயங்கி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அந்த சட்டவிரோதமாக இயங்கி வரக்கூடிய ஸ்பாவுல சோதனை மேற்கொண்டு வந்துள்ளனர். அப்போது இதனை கண்ட அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு இளம்பெண் ஒருவர் திடீரென அந்த 2வது மாடி இருந்து திடீரென பின்பக்க வழியாக அவர் எகிரி குதித்து தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் கீழே விழுந்ததுல அவரது இடுப்பு எலும்பு மற்றும் கால் முறிவு ஏற்பட்டு இது தொடர்பாக அவர் அருகில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். லேசான காயமடைந்த நிலையில அவர் உடனடியாக அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இவர் இந்த சோதனையில ஈடுபடும் போது போலீசாரின் விசாரணைக்கு பயந்து அவர் தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் தவறுதலாக பின்பக்க வழியில எகிரி குதித்ததால அவரது இடுப்பு எலும்பு மற்றும் கால்கள் முறிவு ஏற்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக உடனடியாக அவர் சேர்க்கப்பட்டதால தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பெண் யார் என போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில ஐனாவரத்தை சேர்ந்த இளம்பெண் என்பதும் அவர் இந்த ஸ்பால பணியாற்றி வருவதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்த எடுத்து எக்மோர் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக உயர் அதிகாரிகளும் இந்த துறை ரீதியாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.